ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் போட்டு சாம்பார் செய்ய போகிறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இந்த உருளைக்கிழங்கை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கடுகு, உளுந்து, கருவேப்பிலை. இதுக்கு மெயின் சின்ன வெங்காயம் தான் போடணும். சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட் இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டு கொதிக்க விட்டுருவோம். நறுக்கி வச்சுருக்கிற முருங்கைக்காயை போட்டுறேன். இது ரொம்ப பருப்பு, தக்காளி, பச்சை மிளகா போட்டு அவிச்சிருக்கேன். இதில் கொத்தமல்லி தழை, புளித்தண்ணி, உப்பு போட்டு எல்லாம் கலந்து வச்சுருக்கிறேன். பருப்பை தூக்கி கொட்டிடுவோம். உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் டேஸ்டான சாம்பார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.